இன்றைய முக்கிய நிகழ்வுகள். கேஸ் ஏஜென்சிகளில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அதிரடி ஆய்வு, தடையின்றி விநியோகம் செய்ய நடவடிக்கை. நாட்டு வெடிகுண்டு கத்தியுடன் பதுங்கியிருந்த 11 பேர் கைது, வழிப்பறியில் ஈடுபட முயன்றபோது அம்பலம். முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரை கண்டித்து பாமக ஆர்ப்பாட்டம், சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து உள்ளதாக குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் கேஸ் தட்டுப்பாடு நிலவி வருவதால் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக வந்த புகாரை அடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கேஸ் ஏஜென்சி அலுவலகத்தை ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு கேஸ் தட்டுப்பாடு இன்றி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் கேஸ் சிலிண்டர் மற்றும் பெட்ரோல் தட்டுப்பாடு நிலவி வருவதாக ஏற்பட்ட வதந்தி காரணமாக கேஸ் ஏஜென்சி நிறுவனத்தில் பொதுமக்கள் குவிந்து வருவதால் பொதுமக்கள் பரபரப்பு அடைந்து வருகின்றனர். மேலும் சிலிண்டர் கட்டுப்பாடு இருப்பதாக பரபரப்பப்பட்டு வரும் வதந்தியால் பொதுமக்கள் அவதியுற்று வருகின்றனர். தங்களுக்கான சிலிண்டரை பதிவு செய்ய கேஸ் அலுவலகத்தை முற்றுகையிடுவதால் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் கேஸ் முறைகேடாக விற்கப்படுவதாகவும் பல்வேறு மக்களுக்கு பதிவு செய்ய முடியவில்லை என புகார் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு சென்றுள்ளது. இதனை அடுத்து உணவு பாதுகாப்புத்துறை காவல் கண்காணிப்பாளர் மாறன் தலைமையில் அதிகாரிகள் உழவர்கரை பகுதியில் உள்ள இந்திரா இண்டன் கேஸ் ஏஜென்சியை ஆய்வு செய்து சிலிண்டர் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கும் வகையில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கம் அளித்தனர். இதேபோன்று அனைத்து பெட்ரோல் நிலையங்களிலும் பெட்ரோல் கையிருப்பு உள்ளது என்றும் பொதுமக்கள் வாட்டர் கேன்களில் கொடுக்க தடை செய்யப்பட்டுள்ளது என்றும் அவ்வாறு கொடுப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இல்லை என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜய் இணைவாரா என்பது குறித்து தனக்கு தெரியாது என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி இன்னும் ஓரிரு நாளில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் கூட்டணியை இறுதி செய்வது, தொகுதி பங்கீடு உள்ளிட்டவை பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறது. இதனிடையே புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ், பாஜக கூட்டணி தொடரும் நிலையில் தொகுதி பங்கீடு குறித்து இன்னும் பேச்சுவார்த்தை துவங்கவில்லை. இந்த நிலையில் இன்று மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா புதுச்சேரி வருகை தர உள்ளார். முதலமைச்சரும் என்ஆர் காங்கிரஸ் தலைவருமான ரங்கசாமியை அவர் சந்தித்து பேச உள்ளார். அப்போது தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடைபெறும் என தெரிகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஆலோசனை முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. அதில் அக்கட்சியின் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இரவு 10:30 மணிக்கு தொடங்கிய ஆலோசனை சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேல் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிறகு வெளியே வந்த முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கேட்டபோது தேர்தல் குறித்து கட்சி சார்பில் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். அப்போது விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவாரா என்று கேட்டதற்கு அதை பற்றி தனக்கு தெரியாது என்றார். மேலும் புதுச்சேரியில் மற்ற கட்சிகளை கூட்டணியில் சேர்க்கப்படுமா என்ற கேள்விக்கு தேவை வரும்போது அது குறித்து பேசப்படும் என்றார். மேலும் புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இல்லை என்றும் இது தொடர்பான மத்திய அரசின் வழிகாட்டு முறைகளை பின்பற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் நாட்டு வெடிகுண்டு கத்தியுடன் பதுங்கியிருந்த ரவுடி உள்ளிட்ட 11 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி 3 மார்க்கெட் கமிட்டி வளாகத்தின் உள்ளே ஆயுதங்களுடன் மர்ம நபர்கள் சிலர் பதுங்கி இருப்பதாக நேற்று முன்தினம் இரவு தன்வந்திரி நகர் போலீசாருக்கு தகவல் வந்தது. இதையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் ராஜன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அப்பகுதியில் சோதனை செய்தனர். அப்போது போலீசாரை கண்ட மர்ம கும்பல் அங்கிருந்து தப்பி செல்ல முயன்றது. அவர்களை விரட்டி பிடித்த போலீசார் சோதனை செய்தபோது கத்திகள், இரும்பு கம்பிகள், குரங்கு முகமூடிகள் மற்றும் நாட்டு வெடிகுண்டு மறைத்து வைத்திருப்பது தெரியவந்தது. விசாரணையில் ரவுடியான முத்தியால்பேட்டையை சேர்ந்த எலி கார்த்திக், வினோபா நகர் ஜூட் அந்துவான், முத்தியால்பேட்டை எழிலன், லாஸ்பேட்டை தமிழ்மணி, சரண், தீனா என்கிற தினகரன், பிரகாஷ், பார்த்த சாரதி, அருண்மணி, கௌதம், ஜி காலனி மதன்ராஜ், வானூர் அருண்குமார் என்பது தெரியவந்தது. அவர்கள் தொழிலதிபர்கள், வணிகர்கள் மற்றும் ஈசிஆர் வழியாக காரில் செல்பவர்களை வழிமறித்து குரங்கு முகமூடி அணிந்து கத்திகள், இரும்பு கம்பிகள், நாட்டு வெடிகுண்டுகள் கொள்ளையடிக்கும் நோக்கத்தில் பதுங்கியிருந்ததாக தெரிவித்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட எலி கார்த்திக் மீது கொலை, கொள்ளை,
கொலை முயற்சி, நாட்டு வெடிகுண்டு தயாரித்தல் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது. மற்றவர்கள் மீது அடிதடி, வழிப்பறி வழக்குகள் உள்ளது. இதையடுத்து அவர்கள் 11 பேரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடம் இருந்து 3 கத்திகள், 7 இரும்பு கம்பிகள், 1 நாட்டு வெடிகுண்டு, 11 குரங்கு முகமூடிகளை பறிமுதல் செய்தனர். அவர்களை நேற்று கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் மோடி ஆட்சியில் இந்தியா ஒரு அடிமை நாடாக மாறிவிட்டது எனவும், அடுத்த 17 நாட்களுக்கு பெட்ரோல், டீசல் இருப்பு உள்ளதாக கூறியுள்ள மத்திய அரசு அதற்கு பின்பாக என்ன செய்வார்கள்? பெட்ரோல், டீசல் இருப்பு இருப்பதாக அவர்கள் மக்களை ஏமாற்றுவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சனம் செய்துள்ளார். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்க போர் காரணமாக கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. கடந்த 2 தினங்களாக ஹோட்டல்கள் மற்றும் வர்த்தக நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த சிலிண்டர்கள் நிறுத்தப்பட்டுள்ளது. இது மட்டுமில்லாமல் வீட்டு உபயோக சிலிண்டர் மற்றும் ஹோட்டல்களில் பயன்படுத்தப்படும் சிலிண்டர்களின் விலையை மத்திய அரசும் ஆயில் நிறுவனங்களும் உயர்த்தியுள்ளனர். இந்த நிலையில் கேஸ் சிலிண்டர் விலை உயர்த்திய மத்திய அரசையும் பிரதமர் மோடியையும் கண்டித்து புதுச்சேரி மகிழா காங்கிரசார் 75க்கும் மேற்பட்டோர் சிகப்பு நிற சேலை அணிந்து சிலிண்டரை பாடையில் கட்டி மாலை அணிவித்து ஒப்பாரி வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஒரு சில மகிழா காங்கிரசார் இந்த விஞ்ஞான உலகில் மீண்டும் கற்காலத்திற்கு அழைத்து செல்லும் மோடி அரசை எதிர்ப்பதாக காட்டுவாசி போல் வேடமணிந்து போராட்டத்தில் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்தில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, அமெரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சர் எங்களது சிறந்த கூட்டாளி, எங்களுடைய அடிமை இந்தியா என்று கூறுகிறார். அது மட்டுமில்லை, அமெரிக்க நிர்வாகம் சொல்கிறது கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு உள்ளதால் 30 நாட்களுக்கு கச்சா எண்ணெயை ரஷ்யாவிடம் வாங்கிக் கொள்ள வேண்டும் என கட்டளையிடுகிறது. இந்தியா ஒரு அடிமை நாடாக மோடி ஆட்சியில் ஆகிவிட்டது. வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, இது நம் நாட்டின் பொருளாதாரத்தை பாதிப்பு மட்டும் ஏற்படுத்துவது அல்லாமல் மக்களுக்கு பெரும் பேரிழப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு இல்லை என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த நாராயணசாமி, பாரத் பெட்ரோலியம் 17 நாட்களுக்கு பெட்ரோல், டீசல் இருப்பு உள்ளதாக தெரிவிக்கின்றனர். அதற்கு பின்பாக என்ன செய்வார்கள் என கேள்வி எழுப்பிய அவர், மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த அறிக்கையை விடுகிறார்கள் என தெரிவித்துள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தற்காலிக மாளிகைக்குள் வட மாநில வாலிபர் மது போதையில் எகிரி குதித்து தூங்கிய விவகாரத்தில் பணியில் கவனக்குறைவாக இருந்ததாக காவலர் ஒருவரை பணி நீக்கம் செய்தும் தலைமை காவலரை பணியிடை நீக்கம் செய்து DGP உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி செயின்ட் மார்ட்டின் வீதியில் உள்ள துணைநிலை ஆளுநர் மாளிகையில் பராமரிப்பு பணி நடைபெறவுள்ளதால் புதுச்சேரி கடற்கரை சாலை குருசுக்குப்பம் பழைய சாராய ஆலை வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கலாச்சார மையத்தில் துணைநிலை ஆளுநர் தற்காலிகமாக தங்கி வருகிறார். இதனிடையே கடந்த 9ஆம் தேதி நள்ளிரவு புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த ஹிருத்திக் ஜா என்கிற பொறியியல் கல்லூரி மாணவர் மது போதையில் தான் தங்கியிருக்கும் ஹோட்டல் கேட் மூடப்பட்டுள்ளதாக நினைத்து துணைநிலை ஆளுநர் தற்காலிக மாளிகை கேட்டை எகிரி குதித்து உள்ளே சென்று விருந்தினர்கள் தங்கும் அறையில் படுத்து தூங்கியுள்ளார். இது தொடர்பாக அவரை கைது செய்த முத்தியால்பேட்டை போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். இந்த விவகாரம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் துணைநிலை ஆளுநர் மாளிகையில் இச்சம்பவம் நடக்கும்போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் யார், பணியின் போது என்ன செய்தார்கள் என்பது குறித்து சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் விசாரணை நடைபெற்றது. விசாரணையில் ஆளுநர் மாளிகையில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராக்களை ஆய்வு செய்தபோது மது போதையில் வந்த ஹிருத்திக் ஜா அத்துமீறி உள்ளே நுழைந்தபோது காவலர் வசந்தராஜா செல்போன் பார்த்தபடி அமர்ந்திருந்ததும் தலைமை காவலர் ஆனந்தவேலு உள்ளே அமர்ந்திருந்ததும் பதிவாகி இருந்தது. இதனை அடுத்து இருவரிடமும் நடத்தப்பட்ட விசாரணையில் அன்று மாலை ஆளுநர் மாளிகைக்கு அவரின் விருந்தாளிகள் சிலர் வந்திருந்ததாகவும் அவர்களில் யாரோ ஒருவர் தான் ஹிருத்திக் ஜா என நினைத்து விசாரிக்காமல் விட்டதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த அனைவரையும் மாற்றிவிட்டு புதிதாக ஆயுதம் ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். தொடர்ந்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பரிந்துரையின் பேரில்
பணியின் போது அலட்சியமாக இருந்ததாக காவலர் வசந்த் ராஜாவை பணி நீக்கம் செய்தும், தலைமை காவலர் ஆனந்தவேலு பணியிடை நீக்கம் செய்தும் டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவிட்டுள்ளார். தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து துறை ரீதியாக விசாரணை நடத்த டிஜிபி அறிவுறுத்தியுள்ளார். மேலும் விசாரணை இன்னும் 3 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படுவார்கள் என போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் வீட்டு உபயோக சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டித்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக மகளிர் அணியினர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டு காலி சிலிண்டர்களுடன் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்க போர் காரணமாக நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2 தினங்களாக ஹோட்டல்கள் மற்றும் வர்த்தக நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த வணிக சிலிண்டர்கள் நிறுத்தப்பட்டுள்ளதால் ஹோட்டல் ஒவ்வொன்றாக மூடப்பட்டு வருகிறது. மேலும் வீட்டு உபயோக சிலிண்டர்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் வீட்டு உபயோக சிலிண்டர் மற்றும் பெட்ரோல், டீசல் தடையின்றி கிடைக்கவும், அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்தி ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி திமுக மகளிர் அணி மற்றும் மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், மகளிர் அணியினர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டு காலி சிலிண்டர்களை வைத்து சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டித்து மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியில் 1.84 கோடி மதிப்பிலான உட்கட்டமைப்பு பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட முத்திரையர்பாளையம் ஜீவா வீதி முதல் அகத்தியர் கோட்டம் பகுதி வரை ரூபாய் 1.48 கோடி மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியையும், சாணரப்பேட்டை பகுதியில் ரூபாய் 36,20,000 மதிப்பீட்டில் புதிதாக கலையரங்கம் கட்டுதல் உள்ளிட்ட பணிகள் துவக்கம் நிகழ்ச்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மற்றும் அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் பெரியபேட் கிராமத்தில் ரூபாய் 11 லட்சத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியபேட் கிராமத்தில் வசிக்கும் மக்கள் தங்கள் பகுதியில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து சுகாதாரமான குடிநீர் வழங்க வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கூட்டத்தின் மூலம் ரூபாய் 11 லட்சம் செலவில் பெரியபேட் நீர்த்தேக்க தொட்டி அமைந்துள்ள வளாகத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணியை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட உதவி பொறியாளர் பீனா ராணி, இளநிலை பொறியாளர் திருவேங்கடம் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் அங்காளன், ஹரிகிருஷ்ணன், கோவிந்தசாமி, கலைமணி, அன்புநிதி, வீரமுத்து, ராம்குமார், மோகன், விஜயகுமார், சந்தோஷ் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், விவசாய அணி துணை அமைப்பாளர்கள் ராமதாஸ், கோபி, தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், கிளைக்கழக நிர்வாகிகள் கார்த்திகேயன், முருகன், மணி, பூபாலன், சீராளன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் நடைபெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கண்டித்தும் சுகாதார சீர்கேட்டை கண்டித்தும் பாமக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் நடைபெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, சுகாதார சீர்கேடு, குடிநீர் கழிவுநீர் கலப்பதை தடுக்காத அரசை கண்டித்து புதுச்சேரி பாமக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 50க்கும் மேற்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாநில அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் குடிநீர் பற்றாக்குறையை போக்க பொதுப்பணித்துறையின் சார்பில் ரூபாய் 10 லட்சம் செலவில் ஆழ்குழாய் கிணறு அமைக்கும் பணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டத்தின் சார்பில்
ரூபாய் 10 லட்சம் செலவில் புதிய ஆழ்குழாய் கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. அதற்கான பூமி பூஜை விழா செல்லிப்பட்டு கிராமத்தில் இன்று நடந்தது. விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் நிலை 2 சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரி, கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் சிவானந்தம், இளநிலை பொறியாளர் எஸ். கார்த்திக், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன் மற்றும் அலுவலர்கள், ஊழியர்கள், கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உட்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உட்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் ஏ. சாய் சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் பொறையூர்பேட் புதுநகர் பகுதிக்கு யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் 19,88,667 மதிப்பீட்டிலும், 10 கண்ணு ராமநாதபுரம் ஐஸ்வர்யா நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 10,50,036 மதிப்பீட்டிலும், பிள்ளையார்குப்பம் புதுநகர் பகுதிக்கு எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் 4 லட்சம் மதிப்பீட்டிலும், ராமநாதபுரம் கோகிலாம்பாள் நகருக்கு தார் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 14,50,228 மதிப்பீட்டிலும், தொண்டமாநத்தம் வீரப்பா நகர், கங்கையம்மன் கோவில் தெரு மற்றும் மாரியம்மன் கோவில் தெரு ஆகிய பகுதிகளுக்கு சிமெண்ட் சாலை மறுசீரமைப்பு பணி ரூபாய் 33,59,888 மதிப்பீட்டிலும், தொண்டமாநத்தம் ஸ்ரீ ஆனந்த விநாயகர் நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 18,396 ரூபாய் மதிப்பீட்டிலும், சேதராப்பட்டு முத்தமிழ் நகர் விரிவு, முருகன் நகர் மற்றும் பவுனாம்பாள் நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 22,79,488 மதிப்பீட்டிலும் என 1,23,00,000 மதிப்பீட்டில் நடைபெறும் பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் சத்யநாராயணா, இளநிலை பொறியாளர் பிரதீப்குமார், தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பொதுமக்கள், கூட்டணி கட்சியினர், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பாஜக கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு புதுநகர், மதகடிப்பட்டை மடுகரை சாலை, நல்லூர் குச்சிப்பாளையம் மற்றும் மதகடிப்பட்டு பாளையம் பகுதியில் ரூபாய் 3,82,00,000 செலவில் சாலைகள் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியை திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் சார்பில் ரூபாய் 3,82,00,000 மதிப்பீட்டில் மதகடிப்பட்டு புதுநகர் முழுவதும் சாலை அமைக்கும் பணி, மதகடிப்பட்டு மடுகரை சாலையில் மதகடிப்பட்டு மேம்பாலம் 4 முனை சந்திப்பு முதல் மதகடிப்பட்டு ஏரிக்கரை வரை சாலையின் இருபுறமும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி, நல்லூர் அரசு தொடக்கப்பள்ளி முதல் நல்லூர் குச்சிப்பாளையம் வரை ஏரிக்கரை சாலை அமைக்கும் பணி மற்றும் திருபுவனை மேம்பாலம் முதல் மதகடிப்பட்டு பாளையம் தாமரைக்குளம் வரை சாலைக்கு மேற்கே யூ வடிவ நீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ஆகிய பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. மதகடிப்பட்டு புதுநகர் கால்நடை மருத்துவமனை மற்றும் மதகடிப்பட்டு பாளையம் பகுதியில் நடந்த பூமி பூஜை விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். விழாவிற்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் கோபிநாத், இளநிலை பொறியாளர் கிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஒப்பந்ததாரர் பிரேம் ஆனந்த், ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார், பொதுச் செயலாளர் வடிவேல், பொருளாளர் கண்ணன் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகள், கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருச்சிற்றம்பலம் கூட்ரோட்டில் உள்ள NPR மஹாலில் 100 கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் சார்பில் திருச்சிற்றம்பலம் கூட்ரோட்டில் உள்ள NPR மஹாலில் 100 கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் வானூர் வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் கோ ஜெகதீஸ்வரி வரவேற்புரையாற்றினார்.
பூத்துறை ஊராட்சி ஒன்றிய தலைவர் சேகர் கர்ப்பிணிகளை வாழ்த்தி சீர்வரிசை வழங்கினார். நிகழ்ச்சியினை வட்டார ஒருங்கிணைப்பாளர் ராஜேஷ் தொகுத்தளித்தார். மேலும் விழாவில் வானூர் சமுதாய சுகாதார செவிலியர் கங்காதேவி மற்றும் வானூர் சமூக நல முக்கிய சேவிகா ஆகியோர் சிறப்புரையாற்றினர். விழாவிற்கு மேற்பார்வையாளர் நிலை 1 பிரேமா நன்றி உரையாற்றினார். மேலும் விழாவில் தொகுதி சுகாதார செவிலியர், கிராம சேவிகா, ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்ட கண்காணிப்பாளர் மாணிக்கவேல் மற்றும் மேற்பார்வையாளர்கள் மஞ்சுளா, மகேஸ்வரி, ராஜேஸ்வரி, அமராவதி, காந்திமதி, மகாலட்சுமி மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில உள்ளாட்சி அமைப்புகளில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக அமைக்கப்பட்ட முன்னாள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சசிதரன் தலைமையில் அமைக்கப்பட்ட தனிநபர் ஆணையம் தன்னுடைய பரிந்துரை அறிக்கையை புதுச்சேரி அரசுக்கு சமர்ப்பிக்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி நகராட்சி கட்டிடத்தில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தனிநபர் ஆணையை தலைவரிடமிருந்து அறிக்கையை பெற்றுக்கொண்டனர். நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி, நேரு, தலைமை செயலர் சரத் சவுகான், சட்டத்துறை செயலர் கேசவன், முன்னாள் நீதிபதி ராமபத்ரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் கண்டெய்னர் ஆர்கெஸ்ட்ரேஷன் அண்ட் கிளவுட் பயிலரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் தகவல் தொழில்நுட்பத்துறை சார்பில் கண்டெய்னர் ஆர்கெஸ்ட்ரேஷன் அண்ட் கிளவுட் என்ற தலைப்பில் தொழில்நுட்ப பயிலரங்கு தகவல் தொழில்நுட்பத்துறை கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. இந்த பயிலரங்கு நோக்கியா நிறுவனத்துடன் இணைந்து நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தகவல் தொழில்நுட்பத்துறை தலைவர் பேராசிரியர் கீதா வரவேற்புரை வழங்கினார். தகவல் தொழில்நுட்பத்துறையின் 2012ஆம் ஆண்டு பிடெக் முன்னாள் மாணவர் கணேஷ் தற்போது நோக்கியா நிறுவனத்தின் சிங்கப்பூர் அலுவலகத்தில் பணியாற்றி வருகிறார். அவரின் முயற்சியால் இந்த பயிலரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. நோக்கியா நிறுவனத்தை சேர்ந்த மேலாளர் அனந்தகிருஷ்ணன், அருண்குமார், தர்ஷினி மற்றும் தேவிகா ஆகியோர் கலந்து கொண்டு கண்டெய்னர் டெக்னாலஜி, கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவ்ஓப்ஸ் தொடர்பான சமகால தொழில்நுட்பங்களை மாணவர்களுக்கு விளக்கினார். மேலும் கூபர்நெட்ஸ் உள்ளிட்ட கண்டெய்னர் ஆர்கெஸ்ட்ரேஷன் தொழில்நுட்பங்கள் தற்போது தகவல் தொழில்நுட்பத் துறையில் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பதையும் அவர்கள் விரிவாக எடுத்துரைத்தனர். இந்த பயிலரங்கு தகவல் தொழில்நுட்பத் துறையில் பயிலும் மாணவர்களுக்கு தொழில்துறை சார்ந்த நவீன தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ளும் சிறந்த வாய்ப்பாக அமைந்துள்ளது. இந்த நிகழ்ச்சியை பேராசிரியர் கோவிந்தசாமி ஒருங்கிணைத்தார். பல்கலைக்கழகத்தின் வளர்ச்சியில் முன்னாள் மாணவர் கணேஷ் அதிக ஆர்வம் கொண்டு தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வளர்த்து கொண்டனர். யோக்டோ ஃபவுண்டேஷன் மற்றும் பாண்டிச்சேரி முனிசிபாலிட்டி இணைந்து தாகூர் ஆர்ட்ஸ் காலேஜ் மாணவர்கள் உதவியுடன் 10 நாட்கள் பீச் கிளீனிங் டிரைவ் நடத்தப்பட்டது. இந்த தூய்மை பணி பீச்சில் டியூப்ளெக்ஸ் சிலை முதல் கார்கில் சிலை வரை பீச் முழுவதும் நடைபெற்றது. இதில் 300 மூட்டை குப்பைகளை சேகரித்து முனிசிபாலிட்டியிடம் ஒப்படைக்கப்பட்டது. 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் கலந்து கொண்டு இந்த தூய்மை பணியினை சிறப்பாக செய்தனர். கடைசி நாளான நேற்று ஜேஇ மற்றும் ஹெல்த் ஆபீசர் ஆர்த்தி இருவரும் மாணவர்களுக்கும் மற்றும் யோக்டோ ஃபவுண்டேஷனுக்கும் நன்றி தெரிவித்தனர். இதுபோல தூய்மை பணியினை மேலும் தொடர்ந்து மேற்கொள்ளும்படி கோரிக்கை விடுத்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். கேஸ் ஏஜென்சிகளில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அதிரடி ஆய்வு, தடையின்றி விநியோகம் செய்ய நடவடிக்கை. நாட்டு வெடிகுண்டு கத்தியுடன் பதுங்கியிருந்த 11 பேர் கைது, வழிப்பறியில் ஈடுபட முயன்றபோது அம்பலம். முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரை கண்டித்து பாமக ஆர்ப்பாட்டம், சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து உள்ளதாக குற்றச்சாட்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.